ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி நந்தினியும் மணிமேகலையும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன் மனத்துள்ளே இருக்கக்கூடிய மிக மிக அந்தரங்கமான விஷயத்தை நந்தினியிடம் பகிர்ந்து கொள்ள மணிமேகலை விரும்புகிறாள். ஆனால் நந்தினியோ, நமக்குள் பழக்கம் ஏற்பட்டு முழுவதுமாக ஒரு நாள் கூட ஆகவில்லையே, அதற்குள் இப்படி சொல்லுவது சரியாக இருக்குமா என்று மணிமேகலையிடம் வினவ, மணிமேகலை, இல்லை, உங்களை பார்த்தால் எனக்கு மிகுந்த நம்பிக்கையாயிருக்கிறது. ஆகையினால் உங்களிடம் என் அந்தரங்கத்தை நான் பகிர்ந்து கொள்ள அவாவுகிறேன் என்று கூறுகிறாள். அவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. உருவெளித் தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே, அது உண்மையாக ஏற்படக்கூடுமாக்கா? நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போல தோன்றுமா? சில சமயங்களில் அப்படி தோன்றும். ஒருவரிடம் நாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும். ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும். மாயக்கண்ணனுடைய கதை நீ கேட்டதில்லையா மணிமேகலை? ஏன், நாடகம் கூட பார்த்திருப்பாயே. கம்சனுக்கு கிருஷ்ணன் பேரில் ரொம்ப துவேஷம். ஆகையால் கண்ட இடமெல்லாம் கிருஷ்ணனாகத் தோன்றியது. கத்தியை வீசி வீசி ஏமாந்து போனான். நப்பின்னை என்னும் கோபிகைக்கு கண்ணன் மீது ரொம்ப ஆசை. அவளுக்கும் கண்ணன் உருவம் இல்லாத இடத்திலெல்லாம் தோன்றுமாம். தூணையும் மரத்தையும் நதியையும் வெள்ளத்தையும் கண்ணன் என்று கட்டித் தழுவிக் கொள்ளப் போய் ஏமாற்றம் அடைவாளாம். அடியே மணிமேகலை, உன்னை அந்த மாதிரி மயக்கிவிட்ட மாயக்கண்ணன் யாரடி? அக்கா, முதலாக 4 மாதத்துக்கு முன்னால் தான் அவரை நான் நேரில் பார்த்தேன். அதற்கு முன்னால் என் தமையன் கந்தமாறன் அவரை பற்றி அடிக்கடி சொல்லியிருந்தான். அப்போதெல்லாம் அவர் உருவம் என் கண்முன் தோன்றுவதில்லை. ஒரு தடவை பார்த்த பிறகு அடிக்கடி என் கனவில் தோன்றி வந்தார். பகலிலும் சில சமயம் எதிரில் அவருடைய உருவம் நிற்பது போல இருக்கும். நேற்று கூட அந்த மாயாவியின் ஒரு வழி தோற்றத்தை நீ கண்டாயல்லவா? ஆமாக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது? என்னிடம் மந்திர சக்தி உண்டு என்பதை பற்றி உனக்கு யாராவது சொல்லவில்லையா? ஆம், சொன்னார்கள். அது உண்மைதானா அக்கா? நீயே பரீட்சித்து தெரிந்து கொள். உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த யௌவன சுந்தர புருஷனை யாரென்று வேண்டுமானாலும் என் மந்திர சக்தியினால் கண்டு சொல்லட்டுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கும் அவர் பெயரைச் சொல்லும் கூச்சமா இருக்கிறது. நந்தினி சிறிது நேரம் கண்ணிமைகளை மூடிக்கொண்டிருந்து விட்டு திறந்து, உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசைக்காதலன் வாணர்குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் இல்லையா என்றாள். அக்கா, உங்களிடம் மந்திர சக்தி இருப்பது உண்மைதான் என்றாள் மணிமேகலை. அடிப்பெண்ணே, எப்போது உன் உள்ளத்தை அவ்வளவு தூரம் ஒருவருக்கு பறிகொடுத்து விட்டாயோ, அப்போது ஏன் உன் தமையனிடம் அதை பற்றி சொல்லவில்லை? மதுராந்தகருக்கு ஆசை காட்டுவானேன்? கரிகாலரை இங்கே தருவித்து வீண் பிரயத்தனம் செய்வானேன்? என்னை அனாவசியமாக இங்கே வரவழைப்பானேன்? அக்கா, என் தமையன் கந்தமாறனுக்கு அவரை பிடிக்கவில்லை. அழகாயிருக்கிறது. உன் தமையனா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான். ஆனால் கந்தமாறன் தானே வந்தியத்தேவனை பற்றி உனக்குச் சொன்னான் என்றாய். இங்கே அவனை கூட்டிக் கொண்டு வந்ததும் உன் தமையன்தானே? ஆமாம், கந்தமாறன் தான் அவரை பற்றி சொன்னான். அந்த புறத்துக்கு ஒரு நாளுக்கு அழைத்து கொண்டும் வந்தான். ஆனால் பிற்பாடு அவன் மனம் மாறிவிட்டது. அதற்கு காரணமும் இருக்கிறது. தஞ்சாவூரில் என் தமையனை அவர் கத்தியால் குத்திவிட்டாராம். அக்கா, உங்கள் அரண்மனையிலே என் தமையன் காயத்தோடு படுத்து கிடந்தானாமே. உங்கள் அன்பான பராமரிப்பினால்தான் அவன் உயிர் பிழைத்து எழுந்தானே. நான் செய்ததை உன் தமையன் அதிகப்படுத்திக் கூறுகிறான். அது போனால் போகட்டும். இப்போது நீ என்ன செய்வாய்? உன் மனத்தைக் கவர்ந்தவன் இப்படி உன் தமையனுக்கு விரோதியாகிவிட்டானே. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இவர் என்றால் யார்? அவர்தான், நீங்கள் சற்று முன் பெயர் சொன்னீர்களே, அவர்தான். கந்தமாறனை அவர் குத்தவே இல்லை என்று ஆணையிடுகிறார். வேறு யாரோ குத்தி தஞ்சாவூர் கோட்டை மதில் ஓரத்தில் போட்டிருந்தார்கள் என்றும் அவர் எடுத்துக்கொண்டு போய் காப்பாற்றியதாகவும் சொல்லுகிறார். இதை எப்போதடி அவர் உனக்குச் சொன்னார்? நேற்றுதான். நேற்று அந்த வந்தியத்தேவனை நீ நேரில் பார்த்தாயா என்ன?
அவனுடைய உருவழி தோற்றத்தைக் கண்டதாகல்லவா கூறினாய்? அதுதான் அக்கா எனக்கு ஒரே மனக்குழப்பமாயிருக்கிறது. நேற்று நான் பார்த்தது அவரா அல்லது அவருடைய உருவழி தோற்றமா என்று தெரியவில்லை. நேற்று நடந்தவற்றை எண்ணினால் எல்லாம் ஒரு கனவு மாறி இருக்கிறதக்கா. சில சமயம் மனிதர்கள் செத்துப்போனால் அவர்களுடைய ஆவி வந்து பேசும் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா? இந்த கேள்வியை கேட்டபோது மணிமேகலையின் குரலில் அளவில்லாத பீதி தொனித்தது. நந்தினியின் உடலும் நடுங்கிற்று. எங்கேயோ உச்சி முகட்டை பார்த்த வண்ணம், "ஆம், உண்மைதான். அற்பாயுளில் மாண்டவர்கள் ஆவி அப்படி உயிரோடு இருப்பவர்களை வந்து சுற்றும். ஒருவருடைய தலையை வெட்டி கொன்று விட்டவர்கள் என்றால் சில சமயம் தலை மட்டும் வரும், சில சமயம் உடம்பு மட்டும் தனியாக வரும், இன்னும் சில சமயம் இரண்டும் தனித்தனியாக வந்து பழிவாங்கினாயா என்று கேட்கும்" என்றாள். பிறகு மணிமேகலையை பார்த்து உரத்த குரலில், "அடி பெண்ணே, நீ எதற்காக இந்த கேள்வி கேட்டாய்? உன் காதலனுக்கு அப்படி ஏதாவது நேர்ந்திருக்கும் என்று பயப்படுகிறாயா? உன் மனதில் இந்த சந்தேகத்தை யார் கிளப்பி விட்டார்கள்?" என்றாள். "இந்த அரண்மனையின் ஆவேசக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு அனுப்பினேன். அவனை யாரோ நேற்றிரவு அடித்து போட்டு விட்டார்களாம். அவனுக்கு பதிலாக அவன் பொண்டாட்டி தேவராட்டி வந்தாள். அவள்தான் சொன்னாள்." "சீச்சி, அதையெல்லாம் நீ நம்பாதே." "எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. வெறும் ஆவி வடிவமாயிருந்தால் தொட முடியாதல்லவாக்கா?" "ஆவியையும் தொட முடியாது, உருவழி தோற்றத்தையும் தொட முடியாது. நீ ஏன் கேட்கிறாய்? உன் உள்ளத்தை கவர்ந்தவனை நீ நேற்று தொட்டு பார்த்தாயா என்ன?" "அதுதான் ஒரே குழப்பமாயிருக்கிறது. தொட்டு பார்த்தது போலவும் இருக்கிறது, ஆனால் வேறு சில விஷயங்களை நினைத்து பார்த்தால் சந்தேகமாகவும் இருக்கிறது." "நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாகச் சொல்லடி பெண்ணே. நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன்." "ஆகட்டும் அக்கா. நான் ஏதாவது முன்பின்னாக உளறினால் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், சரியா?" என்றாள் மணிமேகலை. பிறகு அவள் கூறினாள், "நேற்று நான் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் இங்கே இருந்தேன். என் தமையன் சொல்லிப் போயிருந்தபடி தங்களுக்கு இங்கே வேண்டிய சௌகரியமெல்லாம் பணிப்பெண்கள் சரியாகச் செய்கிறார்களா என்று கவனிப்பதற்காக வந்தேன். ஒருமுறை இதோருக்கும் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேனா? உன் அழகை நீயே பார்த்து கொண்டிருந்தாயாக்கும்." "அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையக்கா. என் முகலட்சணம் எனக்கு தெரியாதாக்கா?" "உன் முகலட்சணத்துக்கு என்ன குறைவு வந்தது? ரதியும் இந்திராணியும் மேனகையும் ஊர்வசியும் உன்னை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்களா? அவர்களெல்லாம் உங்கள் கால் தூசி பெறமாட்டார்களக்கா?" "சரி சரி, மேலே சொல்." "கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாய். அப்போது திடீரென்று இன்னொரு முகம் கண்ணாடியில் தெரிந்தது. என் முகத்துக்கு அருகில் தெரிந்தது. அது உன் காதலன் முகம்தானே?" "ஆமாம், எனக்கு தூக்கி வாரி போட்டது." "எதற்காக தூக்கி வாரி போட வேண்டும்? நீதான் அடிக்கடி அவனுடைய முகத்தை கனவில் பார்ப்பதுண்டு என்று சொன்னாயே." "அதற்கும் இதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. கனவில் வரும்போது எதிரே சற்று தூரத்தில் தெரியும். உருவழி தோற்றத்திலும் அப்படித்தான். ஆனால் இங்கே பின்னாலிருந்து சொல்ல கூச்சமாயிருக்கிறது." "பாதகமில்லை, சொல்லடி கள்ளி." "பின்னாலிருந்து கன்னத்தில் முத்தமிட வருவதைப் போல இருந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன், ஒருவரும் இல்லை. பிறகு கண்ணாடியிலும் அந்த முகம் தெரியவில்லை. எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. இந்த அறைக்கு பக்கத்தில் உள்ள வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை திறந்து காட்டினேன் அல்லவா? நேற்று கண்ணாடி அந்த கதவுக்கு நேரே வைத்திருந்தது. ஆகையால் அந்த கதவை திறந்து வேட்டை மண்டபத்திலிருந்து யாராவது எட்டி பார்க்கிறார்களா என்று தோன்றியது. அப்படி இருக்க முடியாது என்றும் எண்ணினேன். அந்நிய புருஷன் ஒருவன் இந்த வேட்டை மண்டபத்தில் எப்படி வந்திருக்க முடியும்? ஆயினும் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக கதவை திறந்து வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்த்தேன்." நந்தினி இதற்குள் ஆர்வத்துடன் கேட்கத் தொடங்கியிருந்தாள். "வேட்டை மண்டபத்தில் அந்த திருடன் ஒளிந்திருந்தானா? அகப்பட்டு கொண்டானா?" என்று கேட்டாள். "என்னோக்கா, அவரை திருடன் என்கிறீர்களே?" "திருடன் என்றால் நிஜ திருடனா? உன் மனதை கவர்ந்த திருடன் என்று சொன்னேனடி கள்ளி. அவன் வேட்டை மண்டபத்தில் இருந்தானா?" "அதுதானே அதிசயம். அவர் அங்கே இல்லை. அதற்கு பதிலாக எங்கள் அரண்மனை பணியாள் இடும்பன்காரி அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய முகம் ஐயனார் கோயில் வாசலில் உள்ள காடுவெட்டி கருப்பன் முகம் மாதிரி இருக்கும். இங்கு வேறு யாராவது வந்ததுண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சாதித்து விட்டான்." "அவன் பொய் சொல்லி இருப்பான் என்று கருதுகிறாயா?" "அது என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது. திருட்டு தானே வெளியாகட்டும் என்று நான் இந்த அறைக்கு திரும்பி வந்து விட்டேன்." "திருட்டு வெளியாயிற்றா? கெளுங்கள். நான் இந்த அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் யாராவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பேச்சுக்குரல் கேட்டது." இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
நேயர்களே, கதையின் இந்த பகுதி கேட்டுக்கிட்டு வர்ற நமக்கு ஒரு சுருக்க குறிப்பா பொழிப்பா அமைஞ்சிருக்குது. மணிமேகலையின் வெளிப்படைத்தனத்தை நல்லா பயன்படுத்தி தனக்கு தெரிய வேண்டிய செய்திகளை சாமர்த்தியமா போட்டு வாங்குறதுல நந்தினி மும்முரமா இருப்பதை பார்க்கிறோம். பேரழகியான பழுவூர் இளையராணிக்காக பொருத்தப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில அவள் வர்றதுக்கு முன்னால தன் முகத்தை பார்த்து, இப்படி ஒன்றும் என் முகம் அழகில் குறைந்ததென்றுன்னு தனக்குத்தானே முடிவு பண்ணி மணிமேகலை திருப்தி அடைஞ்சது நினைவிருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணின் மனக்கோட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நந்தினி இந்த உரையாடலுக்கு நடுவில், உன் முக லட்சணத்துக்கு என்ன குறைவு வந்தது? ரதி, இந்திராணி, மேனகை, ஊர்வசி இவங்கெல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு தூக்கி வச்சு தன் வலையில் முழுமையாக சிக்க வச்சதை பார்க்குறோம். சந்தேகத்தோட தன்னை விசாரிக்க வந்த பெரிய பழுவேட்டரையரையே மன்மதன்னு புகழ்ந்து ஒரேடியாக வீழ்த்திட்டாளே. காணும் பொருளில் எல்லாம் கண்ணனையே கண்டு ஏங்குற மகளின் நிலையை பார்த்து தாய் கலங்குற காட்சியை நம்மாழ்வார் சித்திரிக்கிறார். ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும். நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்றாலும் என்றின மையல்கள் செய்தார் என்னுடைய கோமளத்தையே. கந்தமாறன் முதுகுல கத்தி குத்து பத்தின பேச்சில் நடந்த சுவையான பகுதி. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படி மணிமேகலை சொன்ன போது குறுக்கிட்டு நந்தினி கேட்டாள், இவர் என்றால் யார்? கொஞ்சம் தயங்கி மறுமொழி வருது. அவர்தான், நீங்கள் சற்று முன் பெயர் சொன்னீர்களே அவர்தான். கணவன் பெயரை சொல்லக்கூடாது, சொன்னால் அவரது ஆயுள் குறையும்னு ஒரு நம்பிக்கை தொன்று தொட்டு இருந்து வருது அல்லவா? இன்றைக்கும் மகன் அல்லது மகள் பெயரை சொல்லி இன்னாரின் அப்பான்னு குறிப்பிடுற வழக்கம் நிலவுது. கணவனை விழிக்கும்போது கூட என்னங்க அதே அப்பான்னு கூட அழைச்சி பேசுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் கண்டீரேன்னு விழிப்பாங்களாம். இதோ பாருங்கன்னு பொருள். மணிமேகலை வந்தியத்தேவனை கணவனா வரித்து விட்டாலே. காடு வெட்டி கருப்பன். ஐயனார் கோவில் வாசல்ல காவல் நிற்கும் தெய்வத்துக்கு கருப்பசாமி, கருப்பண்ணசாமி இப்படி பொது பெயர்கள் உண்டல்லவா? இந்த பெயர்கள் ஊருக்கு ஊர் வேறுபடுறதையும் பார்க்குறோம். காடு வெட்டி கருப்பன், சங்கிலி கருப்பன், 18ஆம் படி கருப்பன் இப்படி. வரலாற்றில் காடு வெட்டி என்கிற தொடர் பெரும்பாலும் பல்லவர்களை குறிக்குது. காடு திருத்தி நாடு அமைச்சதால காடவன், காடவர்கோன் என்றெல்லாம் பல்லவர்களை குறிப்பிடுறாங்க. பல்லவர் கல்வெட்டுகளை மட்டுமன்று வேற்றரசர் கல்வெட்டுகளிலும் இந்த தொடர்களை காணலாம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.